ஹலோ, என்ன பண்ணிகிட்ருக்க? சும்மா வெட்டியே தான்டா இருக்கேன், சொல்லு. ஓ, சரி சரி. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம். இங்கே வீட்டில் யாருமே இல்லை. ஸோ நம்ம இன்றைக்கி வீட்டில் மீட் பண்ணுறோம், ஓகேவா? என்னது, வீட்டுக்கா? அதெல்லாம் என்னது? வீட்டுக்குலாம் வர முடியாது, ஷாப்பிங் வேணால் போகலாம். ஏய், அப்போ என்ன நீ காசு கண்டி லவ் பண்ணிகிட்ருக்கியா? அப்புறம் நீ மட்டும் எதுக்காக லவ் பண்ணுற? இதனால தான் லாஸ்ட் வீக்கே நமக்குள்ளே சண்டை வந்துச்சு. உனக்கு அறிவே இல்லையா? ஏய், இப்போ என்ன வீட்டுக்கு வர முடியுமா முடியாதா? அதெல்லாம் முடியாது. உன்கிட்ட பேசவே அருவருப்பாக இருக்குது. என்கிட்ட பேசாத, கெட் லாஸ்ட். போகும் என்று தெரிந்தும் உன் பார்வை பார்த்திடத்தானே தவம் ஒன்று நானும் இருந்து கரைந்தேன் கரைந்தேன். உன் இதழில் வண்ணம் வரைந்த உந்தன் விரலுணியே ஏனோ எந்த இதயத்தை நீயும் கொத்தி கிழித்தாய். என்னை தனியே தவிக்க செய்வது முறையா முறையா? உயிருள்ளதை நான் மறந்து விட்டேனடி. உன் நினைவுகளை நான் இணைந்து விட்டேனடி. வீட்டில் யாருடன் போய் சொல்லிட்டு எல்லாம் பற்றி வீட்டில் வச்சுட்டு அவளை இன்ட்ரோ கொடுக்கலான்னு நினச்சேன்டா. என்னை ரொம்ப கேவலமாக நினச்சிட்டாடா. என்னால் முடியலடா. ராமச்சான்
சொல்லுக்கா. ஏய் எங்கடா இருக்க நீ? நான் ரூமில் தான் இருக்கேன். ஏய் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்னு சரி நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஏய் கட் பண்ணிராத, என்னாச்சுன்னு சொல்லு. தமிழர்களின் நாடு குமரி கண்டம். இது என்ன புதுசாக இருக்கு? பா 20,000 வருஷம் முன்னாடியா? 49 நாடுகள், 7 மதுரா காண்டம், தேங்காய் காண்டமா? உலகின் முதல் மனிதன் எப்போது தோற்றம் பெற்றானோ அப்போதே தமிழ் மொழியும் தமிழ் இனமும் தோற்றம் பெற்றுவிட்டன. உலகின் முதல் மனிதன் தோன்றிய இடம் என வரலாற்று ஆய்வாளர்களினால் கருதப்படும் இடம் கிறிஸ்துவுக்கு முன் 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டியர்களின் ஆட்சியில் குமரி கண்டம். நாற்பத்தி 49 நாடுகளையும், பளிரு, குமரி போன்ற வளமிக்க ஆறுகளையும், குமரிமலை, மணிமலை போன்ற மலைகளையும், தென்மதுரை, கபாடபுரம் செழிப்பான நகரங்களையும் கொண்டு மாபெரும் சாம்ராஜ்யமாக இந்த உலகின் மிக பெரிய தமிழ் கண்டம் இன்று கடலுக்கடியில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் உண்மை நம் எத்தனை பேருக்கு தெரியும்? இன்று தனித்தனி நாடுகளாக உள்ள இந்தியாவின் கன்னியாகுமரி, ஆஸ்திரேலியா, தென் அமெரிக்கா போன்ற நாடுகளை இணைத்தவாறு இருந்த இடம்தான் குமரி கண்டம். $9,990 வருடங்கள் தொடர்ந்து 3 தமிழ் சங்கங்கள் நடைபெற்ற கண்டம். பரிபாடல், பேரதிகாரம், களரிவிரை அகத்தியம், தொல்காப்பியம், பூத புராணம், அகநானூறு, புறநானூறு, நாலடியார், திருக்குறள் போன்ற நூல்கள் இயற்றப்பட்ட கண்டம் பிற்காலத்தில் ஏற்பட்ட கடல் போரினால் முற்றாக அழிந்து போனது. வாருங்கள், என்னுடன் சேர்ந்து 20,000 வருடம் முன்பு பயணிப்போம். நமது இனத்துக்கே பகலை வந்தான் அடுத்த வீரமான ஆண்மகன். நிறுத்துங்கள்! அவனை விட நான் தான் பலத்திலும் வீரத்திலும் அனைத்திலும் சிறந்தவனாவேன். அடுத்து நான் தான் வீரமான ஆண்மகனாவேன். வாருங்கள், களத்திற்கு செல்லலாம். ஒரு கை பார்ப்போம்.
நம்முடனே சுற்றித் திரிந்த பகுலைவன் வீரமான ஆண்மகனாகிவிட்டான். நாம் எப்போது வீரமானவாக போகிறோமோ? அதோ பாரடா பாம்பு. அம்மா! முதலில் நாம் பாம்பை பார்த்து அச்சப்படாமல் இருக்க வேண்டும். பின்பு அதை பற்றி யோசிப்போம். ஆமாம் ஆமாம், நீ சொல்வதும் சரிதான். தமிழனுக்கு பாம்பை தவிர மற்ற அனைத்திலும் வீரம் அதிகம்தான். காங்கையா நில். தமிழனுக்கு வீரம்தான் முக்கியம். பொறாமை ஒருபோதும் இருக்கக்கூடாது. உங்கள் இனத்துக்காரர்கள் ஜெயித்து விட்டார்கள் என ஆனந்தம் அடைகிறீர்களோ? தள்ளுங்கள். தமிழனுக்கு ஏதடா இனம்? காங்கையா, ஏ காங்கையா! இனி விட்டுவிடு, விட்டுவிடு, விட்டுவிடு. அதோ பெரியாமலை வருகிறார். வீரம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். பெண்ணே, இங்கே வா. உன் நெற்றியில் இருக்கும் வண்ணத்திலகம் எங்கே? மன்னித்து விடுங்கள் ஐயா, வியர்வை துளிகளால் அழிந்து விட்டது. தமிழ் இனத்தின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் மறந்து விடாதீர்கள். நான் என்ன தவறு செய்தேன் ஐயா? பொய் என்றும் மெய்யாகிவிடாது. உண்மை தோற்று பொய் என்று ஜெயிக்கிறதோ அன்றே நம் குமரிக்கண்டம் முழுவதும் அழிவை சந்திக்கும். ஐயா, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. போய் விளையாடு. வருகின்றேன் ஐயா. ஐயா, பொய் என்றால் என்ன? பெண்கள் எப்போது தன் நெறியை மீறுகிறார்களோ அன்றே பொய் பிறக்கும். என்னை மணந்து கொள். முடியாது. நில், இருந்து சென்று விடு. நில். நான் சொல்வதை கேள். என் பின் வராதே. நில். அந்த இனத்து பெண்ணையா மணந்து கொள்ள ஆசைப்படுகிறாய்? இல்லை இல்லையடா, அவனை ஒரு முறையாவது ருசி பார்க்க வேண்டுமடா. நீ சொல்வதும் சரிதானடா. நாங்கள் என்றும் உனக்கு துணை இருப்போம் காங்கேயா. என் வீர இனத்து பெண் மீது கோழை இனத்தானவனுக்கு ஆசையா? விடமாட்டேன். பாண்டியா! மறைந்திருந்து தாக்குவது இவர்களுக்கு உரித்தானதுன்னு காட்டுகிறார். என்னை விடுங்கள், என்னை விடுங்கள். வீர இனமாம் வீர இனம். ஏய், அவளை இழுத்து வாருங்கள். இப்பொழுதே ருசி பார்க்கின்றேன். உண்மை தோற்று பொய் என்று ஜெயிக்கிறதோ அன்றே நம் குமரிக்கண்டம் முழுவதும் அழிவை சந்திக்கும். யாரோட ஆள் யாருக்கிட்ட? ஹலோ, ஏய், வீட்டுக்கு வர முடியுமா முடியாதா?
ஹே வாட் லாங்குவேஜ் யூ ஆர் ஸ்பீக்கிங்? ஐ கான்ட் கெட் யூ. ஏய் தமிழ் தெரியாத மாதிரி சீனை போட்டுட்டு இருக்காரு. You are speaking Tamil language? Hey, in Tamil Nadu, if you speak Tamil means you will be fined for 5,000 rupees. என்ன 5000 ரூபாயா? This is the year 2032, Dinesh. என்னடா நடக்குது இங்க? நான் இப்ப எங்க இருக்கேன்? Tamil is the oldest stupid language. இட்ஸ் வெரி ஃபன்னி லாங்குவேஜ். This is the year 2030. Stop thinking about Tamil. What a funny language is that? Feeling shame to talk Tamil language in this என்னது தமிழ் அழிஞ்சிருச்சா? இது 2030வது வருஷமா? தமிழுக்கு ஒர்த்து 5000 ரூபா தானா? கனவா?